மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். கடந்த 3 தினங்களாக காலை வரையிலும் உங்களோடு நான் 1, 2, 3, 4 செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். பெரும்பாலும் இந்த 4 செய்திகளும் லெந்து கால தொடர்பான விஷயங்களோடு தொடர்புடையவைகள். லெந்து கால சூழல்களிலே நாம் எவ்விதமாக சத்தியத்தை பார்க்க வேண்டும், எவ்விதமான காரியங்களை எவ்விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான காரியங்களை பார்த்தோம். இந்த மாலை வேளை நாம் சற்று வித்தியாசமாக கடந்த 4 செய்தி வேளைகளில் எவ்விதமான ஒரு சூழல் இருந்தோமோ அந்த சூழலுக்கு அப்பால் வேறொரு சூழலுக்கு செல்ல போகிறோம். இப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பான காரியங்களை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் அதை தானே விரும்புகிறோம், அப்படித்தானே? சத்தியம் இப்படி இருந்தால் என்ன, அப்படி இருந்தால் என்ன, நாம் செய்கிறது சரியா தவறா, அதுவா, நம்முடைய நம்பிக்கை சரியா தவறா, இதெல்லாம் தொடர்ந்து கேட்க நமக்கு என்ன வந்துடும், ஒரு விதமான சலிப்பு வந்துடும். அதனால் நம்ம எல்லாருக்கும் சலிப்பு தட்டாத ஒரு மேட்டர் என்னன்னு சொன்னால் என்னது? ஆசீர்வாதம். அதனால தான் ஆசீர்வாதங்களை குறித்து எவ்வளோ பேசினாலும் ஜனங்கள் என்ன செய்வாங்க? கேட்பார்கள். எனவே நானும் ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேச போகிறேன். ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை பற்றி நிச்சயமாக பேசணும், அப்படித்தானே? நான் ஒரு முறை நாகர்கோவில் பகுதியில் ஒரு மீட்டிங்கில் பேச ஆரம்பித்தேன். ஆசீர்வாதங்கள் தொடர்பாக பேசினேன். மறுநாள் காலையில் நான் தங்கியிருக்கிற இடத்துக்கு 4 பேர் வந்தாங்க. நீங்களும் எல்லாரையும் போல் மாறிட்டீங்களான்னு கேட்டாங்க. நீங்களும் வழக்கமான பாதையை விட்டுட்டு எல்லாரும் ஆசீர்வாதங்களை இப்படி பேசுகிறாங்க, அது மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. இப்போ நான் கேட்டேன், தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பது உண்மைதானே? அவர் நம்மை ஆசீர்வதிப்பு தொடர்பான காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை குறித்து நான் பேசக்கூடாதா? இல்லை, எல்லாரும் ஆசீர்வாதத்தை பற்றி தானே பேசுகிறாங்க. எல்லாரும் பேசினாலும் நாம் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறது என்ன கிடையாது, தவறு கிடையாது. அதனால் இந்த மாலை வேளையில் நான் உங்களோடு ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பான அடிப்படையான சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த விதமாக நடந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இந்த விதமாக நடந்தால் மட்டும்தான் தேவன் என்ன செய்ய முடியும்? தேவன் ஆசீர்வதிக்க முடியும். இந்த வழியில் மட்டும்தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் அந்த மாலை வேளையினுடைய செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது. நாம் நினைத்த விதங்களிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நாம் நினைத்த வழிகளிலெல்லாம் சென்று ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவன் அதற்கென்று ஒரு சத்திய வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழி ஆசீர்வாதமான வழி. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்காரு, அந்த வழியில் நம்ம நடக்கணும். ஸோ இந்த மாலை வேளையில் சுருக்கமாக ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பாக தேவர் என்ன வழியை வச்சு பார்க்க போகிறோம். முதலாவது, நம்ம எல்லாருக்கும் முன்னால் ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். தேவனால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு உங்ககிட்டே பதில் இருக்கு. What we have to do so that God can bless us. ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? What are the things that we must do so that we will be blessed? என்ன செய்யணும் சொல்லுங்க சிஸ்டர். ஒரு முழு இருதயத்தோட அன்பு கூர்ந்தா ஆசீர்வதிக்கப்படும்னு சிஸ்டர் சொன்னாங்க. நல்ல ஒரு கருத்து. சரியா? நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? வேற ஒன்றும் பயப்படாதீங்க. வழக்கமான கூட்டத்தில் நம்ம உட்காந்து கேட்டே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்களும் பேசலாம். சொல்கிறத என்னென்னா எல்லாருக்கும் தெளிவாக கேட்குறது மாதிரி சொல்லணும். சகோதரர் என்ன சொன்னாங்க? தாழ்மைக்கும் தாழ்மை வேணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? அவரை முழு இருதயத்தோடு நம்ம தேனும் ஆசீர்வதிக்கப்படும். சகோதரர் தாழ்மை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். நல்ல ஒரு கருத்து தான். அப்புறம் இன்னும் சூப்பராக சொல்கிறாங்க பாருங்கள். யோவான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 7ஆம் வசனம் தான் நினைக்கிறேன். அது, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. அருமையான ஒரு பதில். சரி, வேற பால் அவர் என்ன சொன்னார்? ஏற்ற வேளையில்
உயர்த்தப்படும்படி பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். சாமி அப்போ அடங்கி இருக்கிறவருடைய வாயிலாக என்ன செய்ய முடியும்? we can have the chance to be blessed by God, right? அப்புறம் சரி, உபாகமம் 28 ரைட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோசையினுடைய பிரமாணத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க. மோசை வந்து அந்த ஜனங்களுக்கு சொல்லுவார், இப்போ நான் உனக்கு சொல்கிற வார்த்தைகள் படியெல்லாம் செய்தால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, ரைட். நிறைய நல்ல பதில்களை சொல்லியிருக்கிறீங்க. அதனால் நம்ம பிரசங்கத்தை முடிச்சிடலாம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதற்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட தேவையில்லை. உண்மையிலே நீங்கள் சொன்ன கருத்து எல்லாமே ஆல் ஆர் குட். அப்போது ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பான எல்லா கருத்துக்களையும் அருமையாக சொன்னீங்க. அப்போது நீங்கள் நல்ல விழிப்புணர்வுடையவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் நான் சில இடங்களுக்கு போகிற வேளை சொல்கிற பதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஆனால் நம்பிக்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். புரிகிறதா? சில நேரங்களில் தேவனுடைய சத்தியம் தொடர்பாக நாம் அறிந்து வைத்திருக்கின்ற அறிவு மிக சரியாக இருக்கும், ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும். அப்போது கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே ஆசீர்வதிக்கப்படுவது தொடர்பாக என்ன கருத்தை பைபிள் சொல்லுகிறது என்பதை குறித்து அருமையான சகோதரிகளும் சகோதரர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற பொதுவான ஒரு செயல்பாடு இது வேத அடிப்படையில், வசனங்களின் அடிப்படையில் நம்முடைய புரிந்து கொள்ளுதல், அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ரிகார்டிங் த ஸ்கிரிப்சர்ஸ். ஆனால் ஜெனரல் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 7 விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் அநேகர் நம்புகிறாங்க. ஒன்று, ஜெபம் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ப்ரே, ஜெபம் பண்ண வேண்டும். இரண்டாவது, உபவாசம் இருக்க வேண்டும். ஜெபத்தை விட கொஞ்சம் வெயிட் என்னது உபவாசம். மூன்றாவது, ஜெப கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும். நாம் ஜெபித்து நாம் உபவாசித்து நல்லது நடக்கவில்லை என்றால் ஜெப கூட்டங்களுக்கு சென்றால் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படும். இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னா தேவ ஊழியர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க கேட்டால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அநேகர் என்ன நம்புகிறாங்கன்னு சொன்னால், ஆண்டவருக்கு நாம் எந்த அளவிற்கு ஒரு காணிக்கை கொடுக்குறோமோ, எந்த அளவிற்கு ஆண்டவருக்கு நாம் காணிக்கை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு God will bless us. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்ன இருந்தாலும் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஆண்டவர் இதை செய்வார், surely God will do it. அப்படி என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். விசுவாசிகள் ஒன்றுமே ஆகாது. விசுவாசிக்குதான் நீதிமான் பிழைப்பான். அதனால் அநேகர் விசுவாசத்தை அதிகமாக நம்புவாங்க. நம்ம விசுவாசித்தால் ஆண்டவர் நன்மை செய்வார். இன்னும் நிறைய பேர் என்னதான் ஜெபம் பண்ணாலும், பைபிள் படித்தாலும், உபவாசம் இருந்தாலும், ஜெப கூட்டங்களுக்கு போனாலும், ஊழியர்கள் ஜெபம் பண்ண கேட்டாலும், விசுவாசம் இருந்தாலும் கூட ஒரு ஒழுங்குமிக்க வாழ்க்கை வேணும். ஒரு வேத ஒழுங்கல்படி வாழணும். வேதாகம் ஒழுங்கல்படி வாழணும். சத்திய ஒழுங்கல்படி வாழணும். இப்போ ஒரு சகோதரியை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த உபாகம் 28 சொல்லி கொடுத்தாங்க. அப்போ மோசே தான் சொல்லி கொடுக்குற ஒழுங்குமுறை, நீ போகிற இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி செய்யணும், அதை குறித்து சொல்லப்பட்ட விஷயங்களை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பொதுவாக இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் வேத அடிப்படையிலான புரிந்து கொள்ளுதல் ஒரு விதமாக இருந்தாலும் அநேகருடைய வாழ்க்கையில் பொதுவான நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது என்றால் ஜெபங்கள் மேலே, உபவாசங்கள் மேலே, ஜெபக்கூட்டங்கள் மேலே, ஜெபக்கூட்டங்களை நடத்துகிற ஊழியர்கள் மேலே, விசுவாசத்தின் மேலே, காணிக்கைகள் மேலே, ஒழுங்குமுறைகள் மேலே. இப்போ நான் சொன்ன 7மே they are not wrongs. இவைகள் மூலமாக ஆசீர்வாதங்கள் இல்லை என்றே கூறிவிட முடியாது. ஏனென்றால் ஜெபம் இல்லாமல் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, சேராது. உபவாசங்களும் வெரி குட், நல்லது. ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்வது நல்லது தான். தேவ ஊழியர்கள் ஜெபித்தா நல்லது நடக்குமா, நடக்காதா? நடக்கும். நிறைய தேவ ஊழியர்கள் ஜெபித்து நிறைய நல்லது நடக்கும். என்னுடைய ஊழியத்திலும் அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் அன்றைக்கு உடம்புக்கு சரியில்லாத நேரத்தில் ஜெபம் பண்ணிங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சுகம் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் பல பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. சில காலங்களுக்கு பிறகு சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்க, அந்த பிரச்சனை விடுதலை கிடைத்தது. விதமாக அநேகர் சாட்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவ ஊழியர்கள் வழியாகவும் நம்ம ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற முடியும். காணிக்கைகள் கொடுப்பதற்கும் ஆசீர்வாதம் உண்டு, அப்படித்தானே? நிச்சயமாக காணிக்கைகள் கொடுப்பதற்கு ஆசீர்வாதம் உண்டு, அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுபோல் என்ன பண்ணாலும் விசுவாசம் வேணும். விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்கிற வாய்ப்புகள் உண்டு.
அதுபோல் ஒழுங்கு மிகுந்த வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனாலும் இவைகள் எல்லாம் ஆசீர்வாதங்களுக்கு உதவி செய்தாலும் ஒரு அடிப்படையான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது that is totally different. சில நன்மைகள் சில காரியங்கள் வழியாக வருவது என்பது வேறு, நம்முடைய வாழ்க்கையே நன்மையாக மாறுவது என்பது வேறு. சில உதவிகளை ஆண்டவரிடத்தில் பெறுவது வேறு, நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற்றுவது வேறு. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுகிறதன் வழியாக ஆண்டவர் உதவி செய்ய முடியும், உபவாசிக்கிறது மூலமாக உதவி செய்ய முடியும், சில நேரங்களில் ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்கிறால் உதவி செய்ய முடியும், தேவ ஊழியர்களாலும் அவருடைய பிரார்த்தனை உதவி கிடைக்க முடியும். ஆனால் இவைகளின் வழியாக வருகின்ற ஆசீர்வாதங்கள் they are not sufficient to support our life. வாழ்க்கையை தாங்குவதற்கு இவைகள் போதுமானதல்ல. இவைகள் இரக்கத்தின் ஆசீர்வாதங்கள். When we do all these things, we can have the mercy of God. ஜெபிக்கிறவனுக்கு, உபவாசிக்கிறவனுக்கு, ஜெபக்கூட்டங்களுக்கு போகிறவனுக்கு, தேவ ஊழியத்தில் வழியாக மன்றாடுகிறவனுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு, அவரை நம்புகிறவனுக்கு இரக்கத்தின் ஆசீர்வாதம். இரக்கத்தின் ஆசீர்வாதங்கிறது நல்லதான. தேவன் மன உருக்கம் உடையவர், அப்படித்தானே? இரக்கம் நீடிய சாந்தயம் உடையவர். இரக்கத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது, ரைட். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத திட்டம் என்பது இரக்கத்தின் ஆசீர்வாத திட்டம் அல்ல, கிருபையின் ஆசீர்வாத திட்டம். புரிஞ்சிட்டிங்களா? இரக்கத்திற்கும் கிருபைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பக்கத்து வீட்டு பையனுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு பையன், உங்கள் தெருவில் இருக்கிற பையன் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ஒரு போர் பாய், அவன் பசிக்குன்னு கேட்குறான், ட்ரெஸ் இல்லைன்னு கேட்குறான், படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல கேட்குறான், பென்சில் வாங்க முடியல, பேப்பர் வாங்க முடியல கேட்குறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சில உதவிகளை செய்வீங்க. ஏன்னா யூ ஹேவ் எ மர்சிஃபுல் ஹார்ட், ஒரு இரக்கமுள்ள இருதயம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவனுக்கு செய்வதும் ஒரு நன்மைதான், உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் செய்வதும் ஒரு நன்மைதான். ஆனால் அவனுக்கு செய்கிற நன்மையும் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் செய்கிற நன்மை ஒன்றா? இல்லை. அவன் கேட்டதுனால அவனுக்காக பச்சாதாபப்பட்டு பரிதாபப்பட்டு என்ன செய்கிறோம்? சம்திங் we are doing because of our mercifulness. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வது எப்படி? அப்படி அல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வது, நாம் அதற்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு எதிர்கால திட்டம், ஃப்யூச்சரில் எப்படி அவங்க வரணும், இப்போ அவங்க எப்படி இருக்கணும், அந்த மாதிரி we have a very good plan for our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திட்டத்தை வச்சுருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் செய்கிறோம். அந்த பையனை மாதிரி அம்மா பசிக்குன்னு கெஞ்ச மாட்டான் உங்கள் வீட்டு பையன், அப்படி தானே? அந்த பையனை மாதிரி ஃபீஸ் கட்ட வழியில் ஏதாவது ஹெல்ப் பண்ண உங்கள்கிட்ட இறக்கம் கேட்க மாட்டான். ஆனால் உங்கள் பையன் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு செய்கிறதோட யாருக்கு தான் செய்வீங்க? உங்கள் பையனுக்கு தான் செய்வீங்க. இரண்டு கடையில் வித்தியாசம் இருக்கிறது. அதுபோல் தான் தேவனுடைய இரக்கங்களை பெறுவதற்காக நாம் சில வழிகளை பின்பற்றுவது என்பது வேறு, தேவனுடைய திட்டத்தின்படியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவரை நாடுவது என்பது வேறு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபங்களை தான் முதல் இடத்தில் வைத்து ஜெபமே ஜெயம் என்று சொல்லுகிற ஒரு பொன்மொழி கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிறது இல்லையா? என்ன? பிரேயர் பிரிங்ஸ் விக்டரி. ஆனால் அதில் இருக்கிற உண்மை என்னவென்று சொன்னால், நாட் ஆல்வேஸ். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வைத்திருக்கிற இந்த பொன்மொழியை அப்சல்யூட்டாக நீங்கள் மீன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் யூ வில் பி டிசப்பாயிண்டட். பிரேயர் வழியாக பிரேயர் பிரிங்ஸ், அதாவது ஜெபமே ஜெயம்னா எல்லா ஜெபமும் ஜெயம் ஆகிடாது. ஜெபத்தின் வழியாகத்தான் தேவ ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் ஜெபமே நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விடாது. நீங்கள் புரிஞ்சிக்க முடிஞ்சால் புரிஞ்சிக்கலாம். அதாவது இங்கே எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ், அந்த கேபிள்ஸ் எல்லாத்தையும் கன்சீல் பண்ணியிருக்கிறாங்க சுவருக்குள்ளே, தெரியலை, லைட் மட்டும்தான் தெரியுது, அப்படித்தானே? ஆனால் அதுக்கு உள்ளே அது என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஹைட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே என்ன இருக்கும்? கேபிள்ஸ் இருக்கும், அப்படி தானே? அந்த கேபிள்ஸ் உள்ள என்ன வருது? அந்த வயர்ஸ் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது, அப்படி தானே? அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? திஸ் கேபிள் பிரிங்ஸ் எலக்ட்ரிசிட்டி. புரிகிறதா? இந்த வயர் மின்சாரத்தை கொண்டு வருகிறது. அதனால் நம்ம வீடு முழுதும் வயர் செட் பண்ணி வச்சுட்டா மின்சாரம் வந்துடுமா? புரிஞ்சுதா? வயர் இருக்குல்ல, கேபிள் இருக்குது, அது வழியாக மின்சாரம் வருது. அதனால் நீங்கள் இப்போ கேபிள் பிரிங்ஸ் எலக்ட்ரிசிட்டி, அந்த ஒயர் வழியாக மின்சாரம் வருகிறது சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த ஒயர் வழியாக மின்சாரம் வரணும்னா சம்திங் ஸ்டோரேஜ் ஆகிருக்கிற இடத்துலேருந்து என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு
கான்டாக்ட் கிடைக்கணும். கான்டாக்ட் கிடைச்சி தான் இங்கே வருமே ஒழிய நீங்கள் வீடு முழுவதும் வயரிங் பண்ணி வச்சுருந்தாலும் அதனால் மின்சாரம் என்ன செய்யாது, வராது. உங்கள் வீட்டில் பைப் லைன்ஸ் இருக்குது, வாட்டர் லைன்ஸ் இருக்குது. வாட்டர் லைன்ஸ் என்ன செய்யுது, அந்த பைப்பில் தான் தண்ணி வருதில்ல, அதனால் இந்த வாட்டர் பைப்பு தண்ணீரை கொண்டு வருகிறது அப்படி நீங்கள் சொல்லலாம். அதுக்காக வீடு முழுவதும் நீங்கள் வாட்டர் பைப்பை வச்சா தண்ணி வருமா? அவன் வாட்டர் சப்ளை பண்ணுறவன் என்ன பண்ணணும், உங்களுக்கு தண்ணீர் அனுப்பணும். அப்படி தானே? அனுப்புனா அதை கொண்டு வர்றதுக்கு தான் பைப்பு தேவை. எலக்ட்ரிசிட்டி அங்கேருந்து சப்ளை பண்ணால் தான் அதை நம்ம வீட்டுக்குள்ளே டேப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒயர்ஸ் தேவை. அதே போல தான் ஆண்டவர் சாங்ஷன் பண்ணால் தான் ஜெபத்தின் வழியாக ஆசீர்வாதம் வரும். புரிகிறதா? ஒரு 10 மூட்டை அரிசி, இப்போ நம்ம சர்ச்சை கூட விரைவில் பிரதிஷ்டை பட்டிகை வரப்போகுது. நிறைய அரிசி மூட்டையெல்லாம் பார்த்தேன் இன்றைக்கி. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 மூட்டை அரிசியை ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் ஆர்டர் பண்ணிட்டார். அந்த 10 மூட்டை அரிசி எப்படி வரும், ஒரு ட்ரக்கில் வரும், அப்படி தானே? அப்போ அந்த ட்ரக்கை பார்த்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த 10 மூட்டை அரிசி எதனால் வந்தது, இந்த வெஹிக்கிள் வழியாக, இந்த ட்ரக் வழியாக, இந்த மினி வேன் வழியாக வந்தது. ஆனால் மினி வேனை மட்டும் வச்சிருக்கிறனால அரிசி வந்துடுமா? அந்த கடைக்காரனுக்கு பே பண்ணி அவன் என்ன செய்யணும், சப்ளை பண்ணணும். சப்ளை பண்ணால் தான் வரும். ஆனால் கொண்டு வந்தது இதுதான். அதே போல் ப்ரேயரை நீங்கள் இந்த மாதிரி தான் புரிஞ்சிக்கணும். நாம் என்ன தான் ஜெபம் பண்ணினாலும், என்ன தான் உபவாசம் இருந்தாலும், என்ன தான் ஜெப கூட்டங்களுக்கு போனாலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க சித்தமாகி கொடுத்தால் அதைத்தான் இது கொண்டு வரும். அவன் அதை கொண்டு வர்றதுக்கு ஜெபம் வேணும். வித்தவுட் ப்ரேயர் we can't have the blessings of God. ஆனால் ஜெபம் பண்ணுறதுனால ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விட முடியாது. இந்த புரிந்து கூடுதல் கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத காரணத்தில் என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னால், இன்றைக்கி ஜெபங்களே ஒரு விக்கிரகம் போல மாறிவிட்டது. ஜனங்கள் ஜெபத்தை நம்புகிறாங்க, உபவாசத்தை நம்புகிறாங்க, ஜெப கூட்டத்தை நம்புகிறாங்க, ஊழியக்காரங்களை நம்புகிறாங்க, விசுவாசத்தை நம்புகிறாங்க, காணிக்கையை நம்புகிறாங்க. ஆனாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எந்த விதமான ஒரு பேக்ரவுண்ட், என்ன சோர்ஸ், என்ன ஒரிஜின், அது எந்த சோர்ஸ்லேருந்து வருகிறது, அதை அறியலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளோ நான் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ உபவாசம் இருந்து பார்த்தா, எத்தனை ஜெப கூட்டத்துக்கு போயாச்சு, எத்தனை ஊழியக்காரர்கள் எனக்கு ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் நத்திங் இஸ் ஹேப்பனிங், ஒன்றுமே நடக்கலை. காரணம் என்ன? நான் துவக்கத்தில் சொன்ன உதாரணம் தான். நிறைய வயரிங் பண்ணி வச்சுருக்கிறோம், நிறைய பைப்லைன் செஞ்சு வச்சுருக்கிறோம், ஆனால் சப்ளை அங்கேருந்து வரல. அப்போ அது தொடர்பான காரியங்களை தான் நம்ம பார்க்கணும். இரக்கத்தின் ஆசீர்வாதம் என்பது என்னவென்று சொன்னால், தேவன் நாம் செய்கிற சில செயல்களை பார்த்து because of his compassion, because of his mercy, he is doing something for us. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு முழுமையானதல்ல. அது ஒரு டெம்பரரி, ஒரு ஃபார் த டைமிங். ஒரு எளியவன் ஒரு வீட்டில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்குறான், கொடுக்குறாங்க, அந்த ஒரு நேரம் பசி தான் ஆறும். நீங்கள் எத்தனை தான் ஜெபம் பண்ணாலும், உபவாசம் இருந்தாலும், ஜெப கூட்டங்களுக்கு போனால் அதன் வழியாக கிடைக்கிற நன்மைகள் ஒரு டைம்லி அந்த நேரத்துக்கு தான், ஃபார் த டைம் பீயிங். ஆனால் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் அதற்காக வைத்திருக்கிற வழிகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஆசீர்வாதங்களுக்கு அடிப்படையை பார்க்கும் பொழுது 5 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஒன்று, முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், அதுதான் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம். இதுதான் ஃபண்டமெண்டல், இதுதான் பேஸ். இந்த ஃபண்டமெண்டல், அந்த ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாதபடிக்கு நாம் என்ன தான் ஜெபம் பண்ணாலும், பக்தி ஒழுங்குகளை வாழ்ந்தாலும், காணிக்கை கொடுத்தாலும், சில நேரங்களில் நம்முடைய துன்பங்களை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து God may do something for us. ஆனால் அதுவல்ல ஆண்டோடைய திட்டம். இது ஒரு ஏழைக்கு இறங்குகிறது போல, ஆண்டவர் நமக்கு ஏழைக்கு இறங்குகிறது போல் அல்ல, பிள்ளைக்கு இறங்குறது போல செய்யணும். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குறோம், ஒரு நாள் இறங்குவான், 2 நாள் இறங்குவான், 3ஆவது நாள் வந்து நின்றா இதே பொழப்பா போச்சு அப்படி நம்ம டென்ஷன் ஆயிடுவான். ஆனால் பிள்ளைக்கு பாருங்கள், நான் வாழ்நாள் முழுதும் நம்ம சாப்பாடு போடுறோம், அப்படி தானே? அந்த பிள்ளை தப்பு பண்ணாலும் சாப்பாடு போடுறோம். அந்த நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுற பற்றி நம்ம சலிப்பே வர மாட்டேங்குது. ஒரு ஏழைக்கு அந்த மாதிரி அவன் டெய்லி நம்ம வீட்டு வாசலில் வந்துருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நாள் கொடுப்போம், 3 நாள் கொடுப்போம், 4 நாள் என்ன செய்வோம்? மூஞ்சை காட்டுருவோம். அதுதான் வித்தியாசம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை பெறுகிற ஆசீர்வாதம். இரண்டாவது தேவனுடைய அன்பின் ஆசீர்வாதம். மூன்றாவது தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதம். 4வது தேவனுடைய உருவாக்குதலின் ஆசீர்வாதம். 5வது தேவனுடைய உன்னத ஆசீர்வாதம், அதான் இட்டர்னல் லைஃப். இதுதான் 5 ஸ்டெப்ஸ். இந்த 5 ஆசீர்வாதங்களையும் பெறுகிறவன் தான் உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏதோ நம்ம வாழ்க்கை சம்பந்தமான சில உதவிகள் கிடைத்து விட்டது என்பதற்காக நமக்கு ஒரு கிரேட்ஃபுல்னஸ் இருக்கும், காட் மேலே நமக்கு ஒரு பெரிய நன்றி உணர்வு இருக்கும். அதுவல்ல.
முதலாவது ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிற பொழுது முதல் அதை குறித்த ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் வேணும். நம்முடைய பக்கத்துலேருந்து ஃப்ரம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது ஆசீர்வாதம்னா என்னங்க? சாப்பிட சாப்பாடு கிடைக்கணும், உடுக்க நல்ல ட்ரெஸ் கிடைக்கணும், இருக்க நல்ல வீடு கிடைக்கணும், அப்புறம் அனுபவிக்கிறதுக்கு சில நன்மைகள் கிடைக்கணும், சரீரத்துக்கு நல்ல சுகம் கிடைக்கணும். இவ்வளவும் கிடைச்சிட்டா நம்ம என்ன சொல்லிடுவோம்? கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நமக்கு நல்ல வீடு இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, நல்ல ஹெல்த் இருக்குது, நமக்கு சிச்சுவேஷனில் நல்லா இருக்குது, நல்லா படிச்சிருக்கோம், நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது, எவ்ரிதிங் வி ஹேவ். இப்போ நாம் என்ன சொல்லுவோம் நம்மை குறித்து? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இவைகள் அல்ல ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளுடைய அடையாளம். இது நம்ம பக்கத்திலிருந்து, வேறு ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ. மனிதன் பக்கத்துலேருந்து சாப்பாடு கிடச்சிச்சு, ட்ரெஸ் கிடச்சிச்சு, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல வெஹிக்கிள் இருக்குது, வாழ்க்கையில் நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்லுவான்? எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் வேறு யாரும் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காட் பிளஸ்ட் ஹிம். அறிவு இருந்தது, ஞானம் இருந்தது, புத்தி இருந்தது, செல்வாக்கு இருந்தது, சமாதானமான சூழல் இருந்தது. பல நாட்டு மக்களெல்லாம் தேடி வந்து அவனை பாராட்டினார்கள், போற்றினார்கள். ஆனால் அந்த மனுஷன் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மாயை மாயை, எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே நடந்து எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், எல்லாம் என்ன செய்கிறது? மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. நத்திங் மேக் சென்ஸ், நத்திங் மேக் சென்ஸ், ஆல் திங்ஸ் ஆர் நான் சென்ஸ். அவ்வளவு அறிவை வைத்திருந்த ஒரு மனிதன், அவ்வளவு ஞானத்தை வைத்திருந்த மனிதன் தேவனால் பெற்றது. 1000 பெண்களை திருமணம் செய்கின்ற அபாரமான வாய்ப்பை பெற்ற மனிதன், சாதனை படைத்த ஒரு மனிதன். இக்காலத்திலே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு வாழ்க்கையில் எவ்வளவோ மணிவேளைகள் அதை குறித்தே சிந்திக்கிறார்கள். எதற்கு? ஏன் இதை செய்தேன்? அவன் 1000 பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். சரி இருக்கட்டும், அங்கே போக வேண்டாம், எல்லாம் படி நல்லா இருந்துட்டு போ, நல்லா சாப்பிட்டேங்கிறான். பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தை படித்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு பையன் கூட நல்லா சாப்பிட்டது கிடையாது, என்ன மாதிரி ஒருத்தனை உடுத்தது கிடையாது. அப்படி சொல்லிட்டு நான் கண்களுக்கு எதுவும் தடை பண்ணது கிடையாது, காதுகளுக்கு எதுவும் தடை பண்ண கிடையாது, இருதயத்துக்கு எதுவும் தடை பண்ண கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப லிபரலாக இருந்து வாட் எவர் ஐ வாண்டட் ஐ காட் அப்படி சொன்னான். இருக்கட்டும். ஆனால் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மாயை மாயை, சூரியனுக்கு கீழே நடந்தவர்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து எல்லாம் மாயும், மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. 2ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனம் சொல்லுகிறான், இவ்வளவு அனுபவித்த மனிதன் எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஐ ஹேட் திஸ் லைஃப், இந்த ஜீவனை வெறுத்தேன் என்று சொல்லுகிறான். அப்போது என்ன பார்க்கிறோன்னா, நம்முடைய பக்கத்திலிருந்து பணம், வசதி, ஆஸ்தி, அந்தஸ்து, அறிவு, ஞானம், அதிகாரம் இவைகள் இருந்தால் நாம் என்ன நினைக்கிறோம்? God has blessed us. ஆனால் இவைகள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது? இவைகள் நம்முடைய இருதயத்திற்கு என்ன கொடுத்திருக்கிறது? இவைகள் எவ்வளவு நிறைவை கொடுத்திருக்கிறது? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது இது போன்ற எதையும் பெறாத ஒரு மனிதன் 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். இவன் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு மாய என்று சொன்னான். அது போன்ற எதையும் பெறாத அப்போஸ்தலன் பவுலோ போதுமென்ற மனசு இருந்தால் போதும், அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொன்னான். ஆம் அருமையானவர்களே, ஆசீர்வாதம் என்பது நம்முடைய பக்கத்திலிருந்து பார்க்கறதில்ல. ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனேன், எனக்கு உடம்புக்கு சரியாச்சு, ஆண்டவரை ஆசீர்வதித்தார். நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நான் ஜெபம் பண்ணேன், என் மகளுக்கு குழந்தை பிறந்தது, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் இவைகள் நம்முடைய வாழ்விற்காக தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களா? இல்லை, இதெல்லாம் சரீர ரீதியான ஆசீர்வாதங்கள். அதனால் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது தேவன் தம்முடைய திட்டத்தின்படியாக நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதைத்தான் எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாரோ அவைகளை நாம் அடைவதுதான் ஆசீர்வாதம். எனவே அந்த விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபத்தையே ஆசீர்வாதத்தின் வழியாக, உபவாசத்தையே ஆசீர்வாதத்தின் வழியாக, காணிக்கையை ஆசீர்வாதத்தின் வழியாக எண்ணோம் என்று சொன்னால் we will deceive ourselves. இவைகள் நம்மை முழுமையான பாக்கியவான்களாக மாற்றாது. முதலாவது என்ன வேணும்னு சொன்னால், முதல் ஆசீர்வாதம், அதுதான் பேசிக், அதுதான் ஃபண்டமெண்டல், அதான் ஃபவுண்டேஷன். என்ன? யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். டு தி எக்ஸ்டென்ட் காட் லவ். இதுக்கு அப்பால் அவரால் அன்பு கூறதுக்கு ஒன்றும் கிடையாது, இதுக்கு அப்பால் தர்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ அட்மோஸ்டாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன?
ஒரே பேரர் குமாரன். அப்போ ஆசீர்வாதங்கள் எங்கிருந்துங்க ஆரம்பிக்கணும்? வீடு கிடைச்சிது, வேலை கிடச்சிது, தொழில் கிடச்சிது, எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதை ஒன்றும் நம்ம குறைவாக சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்காக நம்ம ஆண்டவர் தேங்க் பண்ணுவோம், நல்லது. ஆனால் அதெல்லாம் கிடைச்சதுனால we can't say that we are really blessed. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது என்றைக்கு தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நமக்குள் பெற்றுக்கொண்ட நிச்சயத்தை பெறுகிறோமோ அன்றுதான். அதுவரையில் நாம் கிடைத்த ஆசீர்வாதம். ஏன் கிறிஸ்தவர்களை விட முகேஷ் அம்பானி எவ்வளோ டாப்பில் இருக்காரு, அதானி எவ்வளோ டாப்பில் இருக்கா, இலான் மஸ்க் எவ்வளோ டாப்பில் இருக்கா, வாரன் பஃபெட் எவ்வளோ டாப்பில் இருக்காரு, பில்கேட்ஸ் எவ்வளோ டாப்பில் இருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய பார்வையில் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும், அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படியாக. அப்போது நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று உறுதிப்படுத்தி விடக்கூடாது. இவைகளெல்லாம் டெம்பரரி பிளஸ்ஸிங்ஸ். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருக்கிற வேளையில் அது நமக்கு உதவி செய்யும். அதுவும் இதெல்லாம் இருந்தாலும் அவைகளை வைத்துக்கொண்டு நம்ம ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப திருப்தியாக இருப்போம்னு we cannot have any assurance. முடியவே முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்பது அடிப்படை கிறிஸ்துவை பெற்றது. இப்போ முதலாவது இந்த அடிப்படை தான் ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்குது. எப்படி ஆசீர்வாதம் பெறுவது? நல்லா ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஊழியக்காரங்களும் அதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. இந்த பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்து ஆண்டவருக்கு அண்டர்லைன் போட்டு காமிங்க. நீங்களும் ஒரு பக்கம் அதை செய்யுங்க. நாங்களும் மாதம் என்ன செய்கிறோம், மாதம் முழுசும் ஒரு வசனத்தை தேடி வச்சு மாதத்தை 1ஆம் தேதி என்ன செய்வோம், உங்களுக்கு வாக்குத்தத்தம்னு கொடுப்போம். அதையும் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். அப்புறம் ஒவ்வொரு நாள் காலையில் ஒரு வசனம் கொடுப்போம், அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளைம் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசிக்கு அட்வைஸ் பண்ண, சிஸ்டர் டெய்லி ஒரு 5 வசனத்தை பைபிளை படித்து அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் அப்படியே வரும். இன்னொருத்த சொல்லிக் கொடுத்தா 91ஆம் சங்கீதத்தை டெய்லி நீ வாசி, நீ பாட்டில் ஆசீர்வதிக்கப்பட. நான் அதுதான் செஞ்சேன். இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்கலாம். பைபிளில் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நீங்கள் 91ஆம் சங்கீதத்தை படித்தாலும் சரி, 119ஆம் சங்கீதத்தை படித்தாலும் சரி, அதனால் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அடிப்படை கிறிஸ்துவை பெற்று கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பெற்றதில் தான் ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. அப்போது முதலாவது என்ன வேணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி சில சர்ச்சஸில் போய் பிரசங்கம் பண்ணுறவில்ல, நாம் ஆண்டவரை ஆராதிச்சா பத்தாது, தொழுது கொண்ட பத்தாது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். சிலருக்கு டென்ஷன் வரும், என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க பிரசங்கியார, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் சர்ச்சைக்கு வந்திருக்கோம். இதுக்கு அப்பால் என்ன செய்ய சொல்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால பைபிள் படிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஜெபம் பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால காணிக்கை கொடுக்குறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால தான் இந்த பைபிள் இருக்க நிறைய வசனங்களை என்ன செய்யணும் நான் நம்புகிறேன். இதுக்கு அப்பால் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வாட் ஐ ஹேவ் டு டூ? நீங்கள் பிரசங்கி உங்களை வருகிறீங்க, ஏற்றுக்கொள்ளுங்கன்னா ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே வந்து உட்காந்துருங்க. இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க, ஏன் உட்காந்துருக்கிறீங்க? அரசியல் கூட்டமாக நடக்குதுங்க இல்லையே. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க இல்லையா? உண்மையா இல்லையா? ஆனால் ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்னவென்றால் இயேசுநாதரை நம்புவதல்ல, அவரை விசுவாசிப்பதல்ல, அவரை இரட்சகர் நினைப்பதல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது நமக்குள் அவரை பெற்றுக்கொள்வது. பொதுவான நம்பிக்கை நமக்கு இருக்கும். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ளும் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ அவரை நமக்குள்ள பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் தான் அப்படித்தாங்க, நானும் மனசில் அவரை வச்சிருக்கிறேன், நல்லது தான். எல்லாருமே இயேசுநாதரை மனசில் வச்சிருக்கிறோம். இயேசுநாதரை குறித்த ஒரு பிக்சரை வச்சிருக்கிறோம், நல்லது. இயேசுநாதரை குறித்த ஒரு ஐடியாவை வச்சிருக்கிறோம், இயேசுநாதரை குறித்த ஒரு சிந்தனை வச்சிருக்கிறோம். That doesn't mean that we are really possessing Jesus, we are having Jesus. We can't say like that. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பெற்றுக்கொள்வது தொடர்பாக வேதாவசனம் சொல்லுகிறது எதுவோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்தோமா? சரி, இதற்கு மேலும் யாரை கேட்டாலும் எல்லாரும் தான் இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளாத யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அதனால் நீங்கள் திரும்ப இந்த டாபிக் பேச வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால், இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டா அதுக்கு என்ன அடையாளம்? இயேசுநாதரை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுநாதரை எதற்கு ஏற்றுக்கொள்கிறோம்? வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1:15 அவர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். மத்தேயு 1:21 வாசிக்கும் பொழுது இவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், இவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிக்கிறதுக்கு தானே வந்திருப்பாரு. முதலாவது பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிச்சாரா? இப்போ நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சி போச்சுதான்.
ரோமர் 6:10 சொல்லுகிறது போல பாவத்தை மேற்கொள்ள நம்மால் முடிகிறதா? தப்பான சுபாவம், தப்பான சிந்தனை, தப்பான ஆசை, தப்பான பழக்க வழக்கங்கள், தப்பான வார்த்தைகள், தப்பான நோக்கங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுச்சா? இது போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மை. இல்லைன்னு சொன்னால் டிஎம்கே காரங்க அந்த தலைவரை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ, அதிமுக காரங்க அவங்க தலைவரை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ, பிஜேபி காரங்க அவங்க தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ, அதுதான் அவங்க ஒரு பொதுவான ஒரு கான்செப்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களே ஒழிய அந்த ஏற்றுக்கொண்டவங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க தலைவர் இல்லை, பொதுவான ஒரு தலைவரை வச்சிருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாக தே கான்ட் கிளைம், அப்படி தானே? அதுபோல் தான் இயேசு கிறிஸ்துவை பொதுவான கடவுளாக நாம் நம்பி இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் இருக்கிறாரா? அப்போது முதலாவது நடக்கணும்னா என்ன நடக்கணும்னா, முதலாவது born again எக்ஸ்பீரியன்ஸ். ஆண்டவர் தருகிற முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நாம் மறுபடியும் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். We are getting the golden chance to be born again. நாம் ஆதாமிலிருந்து வந்த சந்ததியாக இருக்கிறோம். ஆதாமிலிருந்து வந்த சந்ததியாக இருந்தாலும் நாம் பக்தியுடையவளாக இருக்க முடியும், சபைகளுக்கு வர முடியும், ஆராதனை செய்ய முடியும், ஜெபம் செய்ய முடியும், காணிக்கை கொடுக்க முடியும், பிரசங்கம் பண்ண முடியும், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் நாம் மறுபடியும் பிறப்பது என்பது வேறு. ஆதாமுடைய சந்ததியாக இருக்கும், இதெல்லாம் செய்யலாம். தேவனால் பிறந்தால்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். 1 யோவான் 1:9 வாஸ்து பார்க்கும் பொழுது, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான். இது நம்ம வாழ்க்கையில் உண்மையா? இன்றைக்கு பாவம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது, எந்த அளவிற்கு to what extent we are able to subdue the sin, அதுதான் முக்கியம். அப்போ மறுபடியும் பிறக்கணும். நிக்கோதேமு ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், நல்ல பக்தியான மனுஷன், ஸோ ஜென்டில்மேன், நல்ல ஒரு ரைச்சஸ், வெரி குட் ஸ்காலர். அவன் இயேசுநாதர்கிட்ட வந்த உடனே அவங்ககிட்ட நிறைய விளக்கமே அவர் கேட்கல. அவனுக்கு சிம்பிளாக சொன்ன ஒரு விஷயம் என்ன சொன்னால், ஒரு மறுபடியும் பிறக்கலைன்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது. அருமையானவர்களே, முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா கேட்கும் பொழுது எல்லோரும் சொல்லலாம் ஏற்றுக்கொண்டோம் என்று. ஏற்றுக்கொண்ட அவர் நமக்குள் வந்து என்ன செய்தார்? ஒன்று, நம்முடைய பாவ சுபாவங்களை மாற்றியிருக்கிறாரா? நம்மளுடைய வாழ்க்கையில் சுபாவ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? மத்தேயு 18:3 வாஸ்து பார்க்கும்போது, ஒருவன் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகளை போல மாறி இருக்கிறோமா? நம்முடைய சுபாவங்கள் மாறி இருக்கிறதா? இந்த மாற்றங்கள் இல்லை. ஆராதனை இருக்கிறது, ஜெபங்கள் இருக்கிறது, வழிபாடுகள் இருக்கிறது, தொழில்கள் இருக்கிறது, நிறைய ஊழியங்கள் இருக்கிறது, அவைகள் அல்ல. அடிப்படையில் ஆண்டவர் தருகிற முதலாவது பிளஸ்ஸிங் மறுபடியும் பிறத்தல். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று யாரோ ஒரு கேட்கும் பொழுது, ஒரு நடிகரவாக இருந்தாலும் கூட அவனை தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டால் கூட, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கேட்டால் அவன் சொல்ல வேண்டும், எஸ் God has blessed me. எப்படி சொல்லுகிறாய்? நான் மறுபடியும் பிறந்திருக்கின்றேன். எனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்திருக்கிறார், எனக்கு வசதியை கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல தொழில் வளத்தை கொடுத்திருக்கிறார். இல்லை, உனக்கு ஆண்டவர் அவரை விசுவாச வீடு கிடைக்கும், வசதி கிடைக்கும், தொழில் கிடைக்கும்னு சொல்லலை. தம்முடைய ஒரேவரான குமாரனை அவர் தந்திருக்கிறார். அவர் எங்க? நன்மைகள் இருக்கிறது. நன்மைகளுக்கு காரணம் இயேசுவின் வாழ்வில் இருக்கிறாரா? இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லலாம். இயேசு இருக்கிறார், அதான் முக்கியம். அப்போ அடிப்படையில் கிறிஸ்தவன் ஆசீர்வதிக்கப்பட்ட அடையாளம் என்ன சொன்னால், அவன் என்ன சொல்ல, மறுபடியும் பிறந்திருக்கிறான். இந்த அடிப்படைக்கு மேலே தான் அடுத்த ஆசீர்வாதம் எழுப்புகிறது. இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. நான் உங்களுக்கு சொன்னபடி ஆசீர்வாதங்களை குறித்து தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நமக்கு தேவையான முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு வேலைக்காரன மாதிரி, ஒரு பக்தியானவர மாதிரி நிற்கிறதில்ல. நாம் ஆண்டவருக்கு முன்பாக யாராக இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பிள்ளைகளாக நாம் மாறுவது ஆண்டவருடைய சித்தம். பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நேரம் ஆசீர்வாதம், ரொம்ப அழுது ஜெபிக்கிறானே, ரொம்ப உபாசி ஜெபிக்கிறானே, ரொம்ப கஷ்டப்படுறானே, சரி ஒரு சின்ன ஆசீர்வாதம், அதன் மூலமாகவாது அவன் என்னை தெரிந்து கொள்ளட்டும், அவனுடைய வழிகளை மாற்றிக்கொள்ளட்டும், அப்படி செய்வார். ஆனால் ரெகுலராக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் என்பது எப்பொழுதும் உண்டு. அதற்கு அடிப்படை மறுபடியும் பிறத்தல்.